ஸோ ட்ரீ நம்ம பார்த்துருக்கோம். இன்ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னாலே நமக்கு எப்படி வரணும்னா, ஸோ ஒரு ட்ரீயை நீங்கள் வந்து அரேவாகவும் மாற்றலாம், அரேவாகவும் இன்புட் கொடுக்கலாம். ஸோ ட்ரீ அரேவாக இன்புட் கொடுக்குறதா இருந்தால் எப்படி இருக்குன்னா அரேல, ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் நோடு, அதுக்கப்புறம் அதோடைய லீவ்ஸ் 2 3 2 3 முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்டோட லீவ்ஸ் 4 5, அதுக்கப்புறம் ரைட்டோட லீவ்ஸு 6 7. இந்த மாதிரி அரேலேயே இன்புட் கொடுக்கலாம் ட்ரீஸ். ஓகே, ஒரு ட்ரீயை நீ அரேவாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இது இன்ஆர்டரில் ட்ராவல்ஸ் பண்ணோம்னா லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு, ரைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஆர்டரில் ட்ராவல்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட், ஸோ இன்ஆர்டரில் ட்ராவல்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் ஃபஸ்ட்டு ரூட்டு, அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் இதை திருப்பி ஒரு ட்ரீக்குள்ளே, ஒரு சப் ட்ரீக்குள்ளே வந்தால் திருப்பி இது இன்ஆர்டரில் பண்ணணும். இன்ஆர்டரில் என்ன, லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டு, ஸோ இந்த ட்ரீக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்த உடனே லெஃப்ட்டு, இங்கே வந்தோன்னா இதுக்கு லெஃப்ட்டு, அப்புறம் ரூட்டு, அப்புறம் ரைட்டு. ஓகே, இப்போ லெஃப்ட்டை முடிச்சாச்சு, அப்புறம் ரூட்டு என்ன 1. இப்போ ரைட்டு வந்தால் இது ஒரு சப்ட்ரீ. இந்த சப்ட்ரீல திருப்பி லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. இதுதான் இன்ஆர்டர் ட்ராவர்சல் ஃபார் திஸ் ட்ரீ. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கா? 4 2 5 1 6 7 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேற்றே இதை பார்த்தோம் போன வீடியோவில். இதை வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மளுடைய இது என்ன, இப்போ நம்ம இப்படி ட்ராவல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு வரணும். ஸோ அதை மேலே போகிறதுக்கு இதை நம்ம இந்த 2 எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். ரிகர்ஷன் வழியாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும், ஈஸியாக ரைட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்ஆர்டர் ட்ராவல்சல் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும். எப்போ நல் வருதோ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த டைமில் யூ கேன் பிரிண்ட் த வேல்யூ. அதுக்கப்புறம் ரைட்டுக்கு போகணும். ரைட்டு நல்லாக்குன்னா இங்கே ரிட்டர்ன் த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த இன்ஆர்டர் ட்ராவல்சல். இப்போ இதை நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆப்வியஸாக வி ஷுட் ஹேவ் த ஸ்டாக். இப்போ நம்ம இங்கே இருக்குது, இங்கே 4, இங்கே 2, இங்கே 5, அப்புறம் இங்கே ஏதோ இருக்குது 6 ஏதோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு இப்படி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது இங்கே 2ன்னு வச்சுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. அதில் இருந்தால் பிரிண்ட் பண்ணிடலாம். மேலே எப்படி வர்றது, மேலே வர முடியாது. அதனால் நம்ம இப்படி ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது இந்த டேட்டாவை நம்ம ஸ்டாக்கில் போட்டுடணும். 1 4 2 அப்படின்ட்டு. எப்போ நல்லா ஆகுதோ இதை பாப் பண்ணிவிட்டு அந்த வேலையை நம்ம இதில் போட்டுடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ரைட், அதுக்கப்புறம் அதுக்கு ரைட்டுக்கு போகணும். ரைட்டு நல்லா இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு பாப் பண்ணி 4 எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் ரைட்டுக்கு போகணும். ஓகே, தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டு. ஸோ லெட்ஸ் see how the code looks like. ஸோ இதுதான் வந்து ட்ரீ உடைய கிளாஸ். ஒரு டேட்டா இருக்கும், லெஃப்ட் நோட் இருக்கும், ரைட் நோட் இருக்கும், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட் வந்து இன்ஆர்டரில் நம்ம ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக். அப்புறம் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், கரண்ட் ரூட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைட், ஸோ இது இன்ஆர்டர் ட்ராவல்சல் ரிட்டர்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும், அப்படி இல்லைனா ஸ்டாக் எம்டி இல்லாத வரைக்கும். ஸ்டாக் எம்டி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணோம், வேறு ஏதோ நோட் இருக்குது நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, கரண்ட் நல்லா இல்லாத வரைக்கும் எல்லா லெஃப்ட் பாயிண்ட்டையும் புஷ் பண்ணிட்டே வந்துடுறோம். ஸ்டாக்கில் லெஃப்ட் புஷ் பண்ணிட்டே வந்துடுறோம். எப்போ கரண்ட் நல்லா இருக்கோ அப்போ மேலே வரும். கரெக்டாக? இப்போ என்ன புஷ் ஆகிடும், 1 4 2 புஷ் ஆகிடுமா? அப்புறம் என்ன பண்ணுறோம், பாப் பண்ணுறோம். பாப் பண்ண என்ன வரும், இந்த 2 வருமா? 2 வந்த உடனே என்ன பண்ணோம், அதை கொண்டு போய் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடு. இப்போ 2 ஆட் பண்ண நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது கரண்ட்டை மாற்றிடு. இந்த லூப்பில் கரண்ட்டை வந்து கரண்ட் ஆட் ரைட்டுக்கு மாற்றிடு. இப்போ கரண்ட் ஆட் ரைட்டும் இது வந்து நல்லு. ஓகே, சப்போஸ் நல்லா என்ன பண்ணோம், திருப்பி பாப் பண்ண, விச் இஸ் வாட் 4 பாப் பண்ணி 4 புஷ் பண்ணு. அப்புறம் 4 ரைட்டுக்கு போ, விச் இஸ் 5. 5க்கு போயின்னா 5 லெஃப்ட்டை புஷ் பண்ண பாரு, நல்லா இல்லைனா புஷ் பண்ண பாரு. ஓகே, ஸோ இது நாட் ஈக்குவல் டு நல்லா 5 போய் ஃபஸ்ட்டு புஷ் ஆகும் ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் 5 நல்லா ஆயிடுச்சு, லெஃப்ட் வந்து நல்லு. திருப்பி என்ன பண்ணுவோம், வரும்போது பாப் பண்ணி 5 போய் ஆட் பண்ணிடுவேன். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் யூ யூஸ் அ ஸ்டாக். எல்லா லெஃப்ட் வேலையும் புஷ் பண்ணிட்டே வா.
ஒன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ பாப் பண்ணுறல, பாப் பண்ணுற வேல்யூவை என்ன பண்ணணும், நீ உன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரைட்டுக்கு போகணும், அவ்வளோதான். ரைட்டு போய்ட்டு திருப்பி ரைட்டுக்கு இதே பண்ணணும். நீ எங்கே போறியோ அங்கே என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கீப் ஆன் புஷிங் த லெஃப்ட் வேல்யூஸ். எந்த நோடுக்கு போனாலுமே சி இந்த நோடுக்கு என்ன பண்ணுற, ஃபஸ்ட் எடுத்து இந்த நோடுக்கு என்ன பண்ணுற, எல்லா வேல்யூயும் கொண்டு போய் ஸ்டாக்கில் புஷ் பண்ணுற. என்னது 1 4 2 புஷ் பண்ணுற. எப்போ நல் வருதோ பாப் பண்ணி ரைட்டுக்கு போகிற. இங்கே ரைட்டில் சப்போஸ் இங்கே நிறைய நோடு இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே நிறைய நோடு இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணியோ அதான் இங்கேயும் பண்ணணும். அப்போ என்ன, ஜஸ்ட் பாயிண்டர் இங்கே மாற்றி விட்டினா போதும், என்ன பண்ணுறியோ அது அதே நடக்கும். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் அ ஸ்டாக். இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வராது. இப்போ நம்ம ஸ்டாக்கில் டேட்டா போட்டாலும் திருப்பி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேருந்து டேட்டா எடுத்துடுறோம். கரெக்டாக இங்கேருந்து 2லேருந்து வரும்போது பாப் பண்ணிடுறோம். அப்போ மேக்ஸிமம் டேட்டா என்ன இருக்கும், the space, maximum space you will use will be the height of your tree plus 1, right? இந்த 1 4 2 இதுதானே மேக்ஸிமம் போட போற, right? So that will be your space complexity and time complexity will be order of n. நீ எல்லா நோட விசிட் பண்ணணும்ல, so that will be order of n. ஓகே, இப்போ ஸ்டாக்கே யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ரிகர்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ரிகர்ஷன் யூஸ் பண்ணால் ரிகர்ஷன் வந்து ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரிகர்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் வர 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 ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிட்டே வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 2 பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி இந்த வேலைக்கு போயிடலாம். இப்போ ஸ்டாக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராவர்சல் இருக்குது, அதுதான் மோரிஸ் ட்ராவர்சல். ஸோ அது என்னன்னா, இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டுக்கு வரோம்ல, லெஃப்ட்டுக்கு வந்த உடனே இங்கே ஒரு லாஸ்ட் நோட முடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரூட் ரைட்டு, கரெக்டா? அப்போ இதில் லாஸ்ட் நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகுது, இந்த 5 தான் லாஸ்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகும். இந்த 5 ஓடைய ரைட்டு நல்லு தானே இருக்கு, இங்கே போய் நம்ம 1ஓட பாயிண்டரை போட்டுடலாம். அப்போ இது எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணலாம், இங்கே வச்சே திருப்பி ரூட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி இங்கே வரும்போது இங்கேருந்து இங்கே வரோம்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு கடைசி நோடுனா இந்த நோடு தான் இல்லை, இங்கே 4 போட்டுரு, இதோட ரைட்டில் போய் 4 போட்டுரு. ஸோ இதை வச்சு நம்ம மேலே போயிடலாம்ல. ஆனால் அடுத்த வாரம் என்ன பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணி இதை நம்ம நல்லுன்னு ஆக்கணும். ஓகே, யூ கேன் கெட் த லாஜிக். லாஜிக் என்ன, நம்ம லெஃப்ட் சைடு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இதோடைய இந்த நோடு இருக்குல்ல, இந்த நோடோடைய ப்ரிடிசிசர் அப்படின்னா டிராவல்ஸரில் இதுக்கு முன்னாடி வர நோடு, சக்சஸர்னா இதுக்கு அப்புறம் வர நோடு, அதான் சக்சஸர். இதோடைய ப்ரிடிசிசர் இருக்குல்ல, ப்ரிடிசிசரோட ரைட்டில் போய் இதை வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுரு. ஸோ அதை இந்த டிராவல்சல் முடிஞ்ச உடனே இதை வச்சு நம்ம அப்படியே மேலே வந்துடலாம். ஸோ டிராவல்சல் அப்போ ஃபஸ்ட்டு அதோடைய ப்ரிடிசிசரில் போய் இந்த பாயிண்டரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிராவல்ஸ் பண்ணு. புரியுதா? ஸோ லெஃப்ட் சப்ட்ரியை ஃபுல்லாக டிராவல்ஸ் பண்ணிட்டு அதில் கடைசி நோடு இருக்குல்ல, அந்த கடைசியோட ரைட்டு கண்டிப்பாக நல்லுன்னு தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரூட்டுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இது எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணிட்டு இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை வச்சு நான் தரப்பு மேலே வந்துடலாம். ஓகே, ஸோ மேலே வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம திருப்பி ரைட் போய்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எந்த நோடுக்கு போனாலும் அதோடைய ப்ரிடிசிசர் இருக்குல்ல, அந்த நோடை கண்டுபிடிச்சி அதோடைய ரைட் பாயிண்டர் தூக்கி நம்ம இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டணும். அப்படி பாயிண்ட் பண்ணி விட்டுட்டா டிராவல்ஸ் பண்ணி முடிச்சா நம்ம லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை வச்சு திருப்பி மேலே வந்துடலாம்ல. நம்மளுடைய கோல் என்ன, மேலே வரணும். அப்போ மேல் பாயிண்டரை வந்து என்ன பண்ணலாம், இந்த கடைசி நோட் இருக்குல்ல, அந்த கடைசி நோட்டில் போய் அதை செட் பண்ணி விட்டுடலாம். இதுதான் மோரிஸ் ட்ராவர்சல். இந்த ட்ராவர்சலில் there is no space used. ஓகே, இப்போ கோடை பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம், இந்த 1ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ட்ராவல்ஸ் பண்ணும்போது யூஸ்வலாக இது நல்லு கிடையாது, கரெக்டாக?
அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு போய்க்கிறோம். இதோட லெஃப்டோட ரைட்டு நல்லா இருக்கக்கூடாது. அதனால் ரைட்டுன்னு வந்து இந்த இதோட ரைட்டு நல்லா இருக்கக்கூடாது. வந்து இந்த நோடுக்கு வந்துடுறோம், இந்த கடைசி நோடுக்கு வந்துடுறோம். ப்ரீவியஸ் ரைட்டுக்கே வரும், திருப்பி ரைட்டுக்கே வரும். இதோட ரைட்டு எப்போ நல்லா இருக்கோ அப்போ வெளியே வந்துடும் லூப்பு விட்டு. இப்போ நம்ம இதில் இருப்போம், 5ல் இருப்போம், கரெக்டாக? இது நல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த 5ஓட ரைட் பாயிண்டர் இருக்குல்ல, அதை தூக்கி கரண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். விச் இஸ் கரண்ட் என்னது 1. அப்போ இது 1க்கு செட் ஆகிடுச்சா? கரெக்டு. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருந்துட்டு இதை செட் பண்ணிட்டோம், கரெக்டாக? அதுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கு போயிடுறோம். இது முடிச்சாச்சு, அப்புறம் இதுக்கு வந்துடுறோம், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம், கரெக்ட்? ஸோ இதுக்கு வந்துடுறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்துடுமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும், இங்கே மேலே போகும்போது கரண்ட் ஈக்குவல் நல்லா இல்லை, இங்கே வந்துட்டு இதுக்கு லெஃப்ட்டுக்கு போவோம். ஓகே, நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்துருவோம். ஓகே, கோட் இதை மட்டும் வச்சுப்போம், ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ கரண்ட் டாட் லெஃப்ட்டுக்கு வந்துடுறோம். இங்கே இருக்கும், கரெக்டாக? இங்கே தான் இருக்குது கரண்ட்டு. இப்போ கரண்ட் டாட் லெஃப்ட்டுக்கு வந்துடுறோம். கரண்ட் லெஃப்ட்னா இதுதான், கரெக்டாக? இப்போ ரைட் நாட் ஈக்குவல் டு நல்லா இல்லை ஈக்குவல் டு நல். அப்போ என்ன பண்ணுறோம், நல்லா இருந்தால் இதோட ரைட் பாயிண்டரை இதுக்கு 4க்கு கரண்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறோம். கரண்ட் இதுக்கு கரண்ட் டாட் லெஃப்ட்டு, இங்கே லெஃப்ட்டுக்கு வந்துடுது, இங்கே வந்து நல்லு. இப்போ கரண்ட் நல்லது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துக்கு வந்தேன்னா மேலே போகிறதுக்கு என்னவோ அந்த பாயிண்டரை இங்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் நல்லா, இப்போ மேலே போகும்போது கரண்ட் நல்லா இருக்குமா? கரண்ட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நல், கரெக்டாக? கரண்ட் இங்கே இருக்கும்போது கரண்ட் டாட் லெஃப்ட் ஈக்குவல் நல். கரண்ட் ஈக்குவல் கரண்ட் டாட் லெஃப்ட்னா இங்கேருந்து இங்கே வரும், கரெக்டாக? 2 வரும். இங்கே வரும்போது கரண்ட் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நல். இதோட லெஃப்ட் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம், இதுதான் லெஃப்ட்டில் லாஸ்ட் நோடுன்னு அர்த்தம். அப்போ என்ன உன்னோட இதில் ஆட் பண்ணிக்கோ, லெஃப்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கே போகணும், ரைட்டுக்கு போகணும். ஓகே, இப்போ கரண்ட் டாட் ரைட்டாக என்ன ஆகும், 4க்கு போயிடும். ஓகே, ஸோ 4க்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, இப்போ திருப்பி என்னது 4க்கு போயிட்டோம். இப்போ கரண்ட் வந்து 4க்கு போயிடுச்சு, இப்போ மேலே போயிட்டோம். இப்போ மேலே போன உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உடனே ரைட்டுக்கு போக முடியாது. அந்த 4க்கு போனோன்னா அதை பண்ணணும், ஓகே. பட் ஆனால் இங்கே நம்ம 4 பண்ணிருக்கோம், இதை நல்லா இருக்கணும்ல, எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதை நல்லா இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே 4க்கு போன உடனே திருப்பி லெஃப்ட்டுக்கு வரும். இப்போ கரண்ட் ஆட் நாட் ஈக்குவல் டு நல், இல்லை கரண்ட் ஆட் நாட் ஈக்குவல் டு கரண்ட், ரெண்டு கேஸ்லையுமே என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணி வெளியே வந்துடுறோம். இந்த கேஸில் ரைட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்காது, அது ஈக்குவல் டு கரண்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லுன்னு அசைன் பண்ணிடுறோம். அப்போ இங்கே நல்லாக்கிடுறோம். நல்லாக்கிட்டு இப்போ கரண்ட் ஆட் வேல்யூ 4 ஆட் பண்ணுறோம். இப்போ 2 ஆட் ஆகிடுச்சு, 4 ஆட் ஆகிடுச்சு. இப்போ அப்புறம் ரைட்டுக்கு போகிறோம், கரெக்டா? இதே தான் நம்ம எல்லா நோடுக்கும் பண்ணுவோம். ஓகே, இதுதான் மோரிஸ் ட்ராவர்சல். ஸோ கோல் லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு நோடு எடுத்துட்டோம், இங்கே லெஃப்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா லெஃப்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ப்ரிடெசிசர் அந்த சப்ட்ரீயோட லாஸ்ட் நோடு அதை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி அங்கே போய் இந்த பாயிண்டரை செட் பண்ணிடுறோம் ஒரு நோடுக்கும். ஸோ தட் முடிஞ்சு அடுத்த நான் ரைட்டுக்கு போகும்போது இந்த பாயிண்டரை வச்சு மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது ஈக்குவல் டு கரண்டாக இருந்தால், அந்த இது ஈக்குவல் டு கரண்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், அதை நல்லுன்னு செட் பண்ணிட்டு அப்புறமா அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டு அப்புறம் ரைட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ வி கேன் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணி, இந்த மோரிஸ் ட்ராவர்சல் யூஸ் பண்ணி நீங்கள் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் எது வேணால் பண்ணலாம். ஓகே.